அம்மான் பச்சரிசி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை எவ்வாறு இருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் பெரும்பாலும் அம்மான் பச்சரிசி மூலிகை எவ்வாறு பார்த்திருக்கிறீர்கள்? இதுபோன்று அதன் இருப்பிடத்துக்கு சென்று எடுத்து காட்டியதை பார்த்திருக்கிறீர்களா? இதுதான் அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை வகை அகத்தியரால் சொல்லப்பட்ட அம்மான் பச்சரிசி இதுதான். இது பச்சை நிறத்திலும் சிவப்பு கலந்த பச்சை நிறத்திலும் காணப்படுகிறது. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் இப்போரிபியா இரிட்டா என்று சொல்லக்கூடிய பொட்டானிக்கல் நேம் இந்த அம்மன் பச்சரிசிக்கு உரியது. அம்மன் பச்சரிசிக்குரிய எவ்வாறு ஆதி காலத்திலேயே நம்ம மூலிகை செய்யக்கூடிய மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் இதை வெள்ளி பஸ்பம் என்றும் இன்னொரு பேரும் இதற்கு சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி பஸ்பம்ன்றதும் இன்னொரு பேரும் கூட இதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளி பஸ்பம் மட்டுமல்லாது சித்திரப்பாலாடை என்று சொல்லக்கூடிய வேறு பெயரும் இந்த அம்மான் பச்சரிசிக்கு உண்டு. இதனுடைய மருத்துவ பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த அம்மான் பச்சரிசி இதனை தண்டினை கிள்ளும் பொழுது பால் வரும். நல்லா பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த தண்டை கிள்ளுனா என்ன வருது பாருங்கள். இதில் பால் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த பால் வந்துட்டு மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது. மேலும் இதை கிள்ளினீங்கன்னா பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் வரக்கூடிய இந்த பால் இருக்கு இல்லையா, இது மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது. இதுவும் முகப்பொருவை போக்கக்கூடியது. முகத்தில் வரக்கூடிய இந்த எண்ணெய் பிசுபிசுப்பையும் இது போக்கும் தன்மை கொண்டது. பாருங்க, பார்த்தீங்களா? இதில் வரக்கூடிய இந்த பால் இருக்கு இல்லையா, வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது முகப்பொருவை போக்கக்கூடியதும் முகத்தில் வடியக்கூடிய எண்ணெய் தன்மையும் போக்கக்கூடியது அரிய மூலிகை. இது பெரும்பாலும் இந்தியா முழுவதும் காணப்படுகிறது. பிறகு இந்த குழந்தை பிறந்தவுடனே சில தாய்மார்களுக்கு இந்த குழந்தைக்கு போதுமான பால் சுரப்பதில்லை இல்லையா? அப்படி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த அம்மான் பச்சரிசி பூக்கள் இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த பூக்கள், அம்மான் பச்சரிசி பூக்கள்னு சொல்கிறது. இந்த இருக்குது பாருங்கள், அம்மான் பச்சரிசி பூ. இது எப்படி இருக்குது பாருங்கள், குண்டு குண்டாக இருக்கு இல்லைங்களா, வெள்ளை வெள்ளையா. இதுதான் அந்த அம்மான் பச்சரிசி பூவுன்னு நம்ம சொல்கிறது. இது இன்னும் பூத்துட்ருக்குதெல்லாம் அம்மான் பச்சரிசி பூ தான் இருக்குது பாருங்கள். இந்த அம்மான் பச்சரிசி பூ இருக்குது இல்லையா, இதை கொஞ்சம் நீங்கள் நிறைய சேகரித்தேன். இது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் இந்தியா முழுக்க கிடைக்குதுங்க. இதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு தண்ணியில் கழுவிட்டு என்ன பண்ணணும், பசும்பால் விட்டு அரைக்கணும். அரைச்சி என்ன பண்ணணும், அரைச்சி பசும்பால்லையே கலந்து காலையிலேயே சாப்பிடலாம். நீங்கள் இந்த குழந்தை பிறந்தவங்க இதுக்கு பத்தியெல்லாம் எதுவும் கிடையாது. இப்படி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைக்கு தேவையான பால் கிடைக்கும். ஆதி காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய முக்கியமான மூலிகை இது. இந்த குழந்தை பிறந்தவர்களுக்கு, தாய்மார்களுக்கு பயன்படுத்தப்பட்ட சிறப்பான ஒரு மூலிகை இதுன்னா அம்மான் பச்சரிசி. அடுத்ததாக இதில் நாம் பார்க்க போவது இதாகிவிட்டதா, இதை தான் கழுவி அரைத்து செய்ய வேண்டும். இதே போன்று பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் என்கின்ற ஒரு பிரச்சனை எல்லோருக்கும் இருக்கிறது உண்டு. எல்லோருக்கும் இருக்குது இல்லை, சில பேருக்கு மட்டும் அவங்களுக்கு மன அழுத்தம் காரணமாகவும் வருவதுண்டு. இப்படிப்பட்டவர்கள் இது என்ன, நம்ம தமிழர்கள் பயன்படுத்திய மூலிகை என்ன, இந்த அம்மான் பச்சரிசி இலைகள் இருக்கிறதுலவா, அந்த இலைகளை எடுத்து என்ன பண்ணணும், இந்த இலையை தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக பூ, இலை, தண்டு மட்டும்தான்
இந்த அம்மான் பச்சரிசியில் நம்ம மூலிகையாக பயன்படுத்துறது. இதனுடைய வேர் பகுதி நம்ம பயன்படுத்துறதில்ல. இப்போ கீழா நெல்லி வேர்லாம் பயன்படுத்துகிற மாதிரி இதில் நம்ம வந்து வேர் பகுதியெலாம் பயன்படுத்துறதில்ல. இப்போ இந்த இலைகள்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த இலைகள்லாம் நீங்கள் பறித்து இது பெரும்பாலும் இந்தியாவில் எல்லா இடங்களையும் இருக்குதுங்க. இது உங்கள் வீடுகள் பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு. இந்த முடிச்சா காய் மாதிரி தெரியும். என்ன கொஞ்சம் இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும். இது கீரையாகவும் பயன்படுத்துறது வந்து சமைச்சு நம்ம நார்மலாக நீங்கள் மற்ற கீரைகள் கரைஞ்சி சாப்பிட்ற மாதிரி இதை கரைஞ்சி சாப்பிடலாம். இப்படி இந்த இலைகள்லாம் பறித்து இது இலை பறிக்கும்போது கூட பால் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இலை பறிக்கும்போது கூட அந்த இடத்துல பால் வரும். இந்த இலைகள்லாம் பறித்து இதை வந்து அரைச்சி அது காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஒரு 7 நாள் இல்லை 10 நாள் நீங்கள் வந்து இந்த மோரோட கலந்து சாப்பிடணும். வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இது வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கும், உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அரைச்சணும். பால் விட்டு அரைச்சாலும் சரி, அப்படி அரைச்சாலும் சரி. ஆனால் மோரில் கலந்து வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். ஒரு 7 நாள் அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் நோய் இருக்கும் வல்லமை படைத்தது. இது ஆஸ்மா நோயை கூடிய போக்கக்கூடியது. ஆக இது நம் வீடுக்கு பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய சில மூலிகைகளை வைத்து நம் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை நாம் போக்கிக் கொள்ள முடியுமா என்றால் போக்கிக் கொள்ள முடியும். ஆங்கில மருந்துகள் வருவதற்கு முன்னால் இந்த மருத்துவத்தை தமிழர்கள் பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதலை போக்குவதற்கு அரைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்களும் பயன்பெறலாம். இந்த மூலிகையை நல்லா பாருங்கள். தெரியுதுங்களா? எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோவில் நிறைய இணையதளங்களை பார்த்துருப்பீங்க. அதுதான் இது.